ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளிக்கு நடிகர் முரளி இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த வீக்னஸ் அதிகமாக. மீனா கூட நடிக்கும்போது எவ்வளோ சொல்லியும் கேட்காம சில கசமுசாக்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான வி சேகர் மீடியா சர்க்கிள் அப்படின்ற ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சமீபத்திய பேட்டி ஒன்றில் மறைந்த முன்னாள் நடிகர் முரளி குறித்து பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கார். அதுதான் வந்து ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. ஏன்னா முரளியை பற்றி நம்ம பெருசாக காசிப் எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். பெருசாக காசிப்பில் சிக்காத ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான நடிகர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு ஆள். அவர் மேலே இப்படி ஒரு காசிப் ஏறுறது ஒரு எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 2002 அந்த வருஷம் வெளியான நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்ற படத்தில் முரளி ஹீரோவாகவும் மீனா மற்றும் விந்தியா கதாநாயகிகளாகவும் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார் வி சேகர். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது முரளியின் மறுபக்கத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அவரது வந்து சில நடவடிக்கைகள் படத்தை வந்து பாதிக்கும் விதத்தில் இருந்ததாகவும் வி சேகர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ ஒரு ப்ரிசைஸாக சொன்ன விஷயம் என்னென்போதுன்னா, படப்பிடிப்பின் போது மது அருந்துவது, பெண்களுடன் வந்து தொடர்பு வைப்பது அப்படின்றது கண்டிப்பாக தவறு. இதை வந்து தனிப்பட்ட முறையில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பல முறை அதாவது அட்வைஸ் சொல்லியுமே முரளி கேட்கல. உதாரணமாக மது அருந்துவது உள்ளிட்ட தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு கார் ஓட்டும்போது 4 பேசஞ்சர் உள்ளே வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அது எவ்வளோ பெரிய தப்பு. அது உங்களை மட்டும் இல்லை, மற்றவங்களையும் பாதிக்கும். அதே போல் தான் ஒரு திரைப்படத்தை நடிக்கும்போது ஒரு நடிகர் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது படத்துடைய அந்த தரத்தையும் ஓவரால் படக்குழுவோடைய எல்லா விஷயத்தையுமே பாதிக்கும் அப்படின்றது அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவர் கேட்கல. நம்ம வீட்டு கல்யாணம் படத்தில் நானும் இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் அவரால் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு இந்த வி சேகர். ஸோ முரளி வந்து 1984 பூவிலங்கு படத்தின் மூலமாக அறிமுகமாகி சிந்து பைரவி அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து நடித்தார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் முன்னணி ஹீரோவாக நடிச்சுட்டு வலம் வந்தார். 2010 46 வயசில் மாரடைப்பால் காலமானார். அவருடைய மகன் அதர்வா மற்றும் மகள் அக்ஷரா 2 பேருமே தற்போது திரையுலகில் வந்து இருக்கிறாங்க. ஸோ வி சேகருடைய பேட்டி இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பரபரப்பை கிளப்பிட்டுருக்கு. மறைந்த நடிகரை பற்றி இப்படி பேசுகிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சாலுமே, அப்போ அந்த டைமில் வந்து மீனாவோட நம்ம நடிகர் முரளி வந்து நெருக்கமாக இருந்தார் அப்படின்ற விஷயம் வந்து இப்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. ஸோ படப்பிடிப்பு தளத்தில் மது அருந்துவது அப்படின்றது வந்து அப்போ கூட வந்து கேரவனில் போய் சைலண்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போது இருக்கிற அளவுக்கு அப்போ காசிப் வந்து பெரிய அளவில் வெளியே வரல. அதனால தான் நிறைய நடிகைகள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து சின்னதாக தும்முனாலே வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா. அப்போல்லாம் வந்து நடிகை மீனா இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சில நடிகர்களுடைய இந்த சில்மிஷங்கள் ஏன் வெளியே வரதில்லை அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சில நடிகர்கள் அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், சில சிலுமிஷங்கள் வந்து பண்ணுறதுக்கு நடிகைகளுடைய உதவியே வந்து நாடுவாங்க. அவங்கள வந்து யதார்த்தமாக கேட்டாங்கன்னு சொல்லி பதார்த்தமாக விட்டு கொடுப்பாங்க. அது மூலமாக பல பண வரவு, சில ஆதாயங்கள் அந்த நடிகைக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நடிகை மீனாவும் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க, விந்தியாவும் 2 பேருமே அப்படின்ற மாதிரி இந்த பேட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நடிகர் முரளி பற்றி இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.